Namaste. Namaste Kana. This is 5th standard English class. Okay. Okay Kana. இப்போ வந்து என்ன பண்ணிருப்பீங்க, most of வந்து exam எல்லாம் complete பண்ணிருப்பீங்க. I mean half yearly almost we all completed I think. Now third term we will start the third term. You will take the term book. Take first lesson. Learn always. Learn always means எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கற்றுக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்கலாம். நீங்கள் குட்டீஸ் தான் சொல்லிட்டு உங்ககிட்ட நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே வந்து பெரியவங்க மட்டும்தான் சின்ன சொல்லி தருவாங்க அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட இருந்து கூட நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் வந்து அம்மா திட்டினாங்களாவோ பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க, உடனே நீங்கள் வந்து போய் அம்மா கூட ஒட்டிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த சாரின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அதே பெரியவங்களும் வந்து ஈகோ பார்த்துட்டு கேட்க மாட்டாங்க. நான் ஏன் அவங்களுக்கு சாரி கேட்கணும்? அந்த ஈகோ, அந்த சாரி கேட்குற அந்த ஹேபிட்ஸ்லாம் கூட உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து, ஒவ்வொரு அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு ஹேபிட்ஸ் வந்து நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இப்போ பாருங்க, டேக் யுவர் புக். அந்த மாதிரி நிலா, இந்த கேர்ளோட நேம் வந்து நிலான்றது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லெசன்லையுமே நம்ம ஃப்ரண்ட்ல இந்த பொண்ணை போட்டு அந்த பொண்ணு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தாட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரை டு சால்வ் மை ப்ராப்ளம் வித் நியூ ஐடியாஸ். டூ யூ? ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா நானே வந்து என்னுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நானே என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லையா? இப்போ பாருங்கள், பிக்ஷனரி நான் ஒவ்வொரு லெசன்லையும் சொல்லியிருக்கேன். பிக்சர் வித் டிக்ஷனரி, இதை தான் வந்து பிக்ஷனரின்னு சொல்கிறது. அதுக்கு அந்த டிக்ஷனரியில் எப்படி ஒரு ஹார்ட்வேர்ட்ஸ்க்கு சிம்பிளி மீனிங் கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து உங்களுக்கு வித் பிக்சரோடு கொடுத்துருப்பாங்க இதில். அதனால தான் இது பிக்ஷனரின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வேக்ஸ் மீன்ஸ் வாட்? வேக்ஸ் மீன்ஸ் மெழுகு வேலைப்பாடுகள். எ லைஃப் சைஸ் டம்மி மேட் ஆஃப் வேக்ஸ். அதாவது ஒரு பொருள் மாதிரியோ ஒரு திங்ஸ் மாதிரியோ டம்மி மாடலை உருவாக்குறது அந்த வேக்ஸை யூஸ் பண்ணி. அதுதான் வந்து வேக்ஸ் வாக் அப்படிங்கிறது. மெஜிஷியன் அவங்களுக்கு நல்லா தெரியும், மேஜிக் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மெஜிஷியன் அப்படிங்குவோம். டிஸ்கைஸ் மீன்ஸ் மாறுவேடம் போடுறது. ஒருத்தர் போலவே நம்ம டிஸ்கைஸ் பண்ணுறது. டு மேக் தி பர்சன் லுக் டிஃப்ரெண்ட், டு ஹைட் ஹிஸ் ஆர் ஹர் ஐடென்டிஃபை. தன்னுடைய ஒரிஜினல் ஃபேஸையோ தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டரோ மாற்றி மற்றவங்க மாதிரி டிஸ்கைஸ் பண்ணுறோம். அவங்க மாறுவேடம், அது பேர் வந்து மாறுவேடம்னு சொல்கிறது. சிட் அப்படின்னா வந்து சின்ன சீட்டு, துண்டு சீட்டுன்னு சொல்கிறது. சரியா? அதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ் பாருங்கள். எ ஷார்ட் ஐ நோட் ஆன் த பீஸ் ஆஃப் பேப்பர். சின்ன பேப்பரில் இது எழுதி கொடுக்குறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எழுதி கொடுக்குறது. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராச்சுன்னு தெரியும், சிலை. ஸ்ட்ராச்சுன்னா சிலை. நெக்ஸ்ட் பாருங்க, 5 டிடெக்டிவ்ஸ்னா என்ன? 5 டிடெக்டிவ்ஸ்னா, டிடெக்டிவ்னா ஃபஸ்ட்டு என்ன? டிடெக்டிவ் அப்படின்னாலே வந்து ஒரு திங்ஸோ இல்லை ஒரு விஷயமோ நடந்திருக்குன்னா அதில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அது எப்படி, அது ஒரு கொலையோ, அது க்ரைமாக இருந்து கொள்ளை கடத்தல், இது எல்லாமே இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் இந்த டிடெக்டிவ். உங்களுக்கு இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது. இட் வாஸ் எ சன்னி ஆஃப்டர்நூன். அந்த மாதிரி அந்த 5 டிடெக்டிவ்ஸில் ஒரு 5 மெம்பர்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் எ சன்னி ஆஃப்டர்நூன். ஒரு சன்னி ஆஃப்டர்நூனில் ஆஃப்டர் a long time in Ooty, Arul and Amudha were sitting on the balcony. அமுதாவும் அருளும் எங்கே உட்காந்துருக்காங்க? பால்கனியில் உட்காந்துருக்காங்க. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in the city. அதாவது ஏற்கனவே இவங்க அமுதாவும் அருளும் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப அந்த லாஸ்ட் 3 வெக்கேஷன்ஸில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 லீவ்லேயுமே, அந்த 3 வெக்கேஷன்ஸ்லேயுமே 3 மைஸ்ட்ரேஸ், ஒரு 3 த்ரில்லான ஒரு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. தேவர் மிஸ்ஸிங் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. யார் அவங்க அப்படின்னா ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்டு ஃபரூக்ன்றதும் ஒரு பாயோட நேமு. அண்டு பேப்லோ அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் இதில் வருது. அது என்னென்னா ஒரு டாக். அது யாருடைய டாக் பேர்னா ஸ்ரீஜித்துடைய டாக். பாருங்கள், அதுவும் நெக்ஸ்ட் இதுலேயே வரும். யார் இருக்காங்க? மொத்தம் 5 மெம்பர்ஸு. யார்? அருள், அமுதா, ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்ட் ஃபரூக். தே கால் தெம்செல்வ்ஸ். அவங்களே எப்படி சொல்லிப்பாங்க அப்படின்னா, தி 5 டிடெக்டிவ்ஸ் ஆர் 5D.
5 detectives or 5D அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிப்பாங்களாமா. They were famous in Ooty for their courage and skill. அவங்க வந்து அந்த ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு? தன்னுடைய தைரியத்துக்கும் தன்னுடைய திறன்களுக்கும் அவங்க வந்து ரொம்ப ஃபெமிலியரானவங்க. அவங்க தி போலீஸ் அப்ரிஷியேட்டட் 5D for their admirable acts. அவங்களால நம்ப முடியாத அந்த செயல்பாடுகளால் போலீஸே வந்து அவங்கள பார்த்து வியப்படைஞ்சுதாம். அமுதா அண்ட் அருள் மிஸ்ட் பேப்லு. அமுதாவும் அருளும் பேப்லுவையும் மிஸ் பண்ணாங்க. யார் அந்த பேப்லு அப்படின்னா, பேப்லு வாஸ் ஸ்ரீஜித்ஸ் டாக். அது யாரு? ஸ்ரீஜித்துடைய டாக். ஹீ பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி சால்விங் த மிஸ்ட்ரீஸ். இந்த இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் இருந்தது அந்த பேப்லு தான். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அதிகம். அதுதான் வந்து இப்போ போலீஸே கூட ஒரு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து எதை கூப்பிட்டு வருவாங்க? டாக் தான் கூப்பிட்டு வருவாங்க இல்லையா? கரெக்ட். நெக்ஸ்ட் ஆஃப்டர் எ வீக், ஒரு வாரம் கழிச்சு, ஸ்ரீஜித், ஜெஸி, ஃபாரூக் அண்ட் பேப்லு கேம் டு த அமுதா அண்ட் அருள்ஸ் ஹவுஸ். அமுதா அருள் ஹவுஸ்க்கு யார் யார் வராங்க? ஜெஸி, ஸ்ரீஜித், ஃபாரூக் இவங்க எல்லாருமே வித் பேப்லுவோட. பேப்லுன்றது ஸ்ரீஜித்தோட டாக். இவங்களோட அவங்க வீட்டுக்கு வராங்க. பேப்லு வாஸ் ஜம்பிங் வித் ஜாய் அண்ட் கண்டினியூஸ்லி வேகிங் ஹிஸ் டெய்ல். வேகிங்னா வந்து வேகிங்னு என்ன? வால் இப்படி ஆட்டுது இல்லையா? அதுதான் வந்து வேகிங்னு சொல்கிறது. ஓகே, அமுதா சொல்கிறாங்க, ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல். அவங்கள பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னது யார்? அமுதா. அருள் சொல்கிறாங்க, நவ் வி கேன் ஆல் ஹெட் டு சால்வ் எ மிஸ்ட்ரி. இட் வில் மேக் அவர் வெக்கேஷன் இன்ட்ரெஸ்டிங். அருள் சொல்கிறாங்க, நவ் வி கேன் ஆல் ஹெட் டு சால்வ் எ மிஸ்ட்ரி. நம்ம வந்து இது வரைக்கும் மிஸ்ட்ரி அந்த இது துப்பறிவாளன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து அதில் வந்து நம்ம ஹெட்டாக வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோம். இட் வில் மேக் அவர் வெக்கேஷன் இன்ட்ரெஸ்டிங். இதுதான் வந்து நம்மளுடைய வெக்கேஷன்ஸ், இந்த லீவை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுது அப்படிங்கிறாங்க. மிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க, மிஸ்ட்ரி இட் சம்திங் ஹேப்பன் இன் தி டவுன் வைல் ஐ வாஸ் கான். ஏதோ நம்ம இதில் வந்து நடந்துட்டுருக்கு, டவுனில் நடந்துட்டுருக்கு வைல் ஐ வாஸ் கான். அது என்னன்னு தெரியல. மிஸ்ட்ரி நத்திங் அட் ஆல். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அருள் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அமுதா urged that they all would go to the town's fair. Fairனா ஒரு கடைவீதி, பெரிய கடைவீதிக்கு போகிறது. She told them about different games, magicians and most importantly the wax works. அவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்கு அதில் கொடுத்துருக்காங்க? இந்த வருஷம் பண்டிகையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் தான். அந்த மெழுகு சிலை, மெழுகு வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த ஸ்டாச்சூஸ், அந்த சிலைகளை பற்றி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டுடியோ வித் மெனி வேக்ஸ் ஃபிகர்ஸ். அந்த ஸ்டுடியோவில் என்ன இருக்குது? மெனி வேக்ஸ் ஃபிகர்ஸ், நிறைய மெழுகு சிலைகள் வந்து அங்கே இருக்குது. ஆஃப்டர் எ லாட் ஆஃப் presenting, everyone agreed to go. எல்லாருமே அங்கே போகிறது விரும்புவாங்க. On their way back, they saw Inspector வேலாயுதம் on his bike. இன்ஸ்பெக்டர் அவங்க அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அவருடைய பைக்கில் பார்க்குறாங்க. He was the inspector of the area. அவர் யாருன்னா இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் has been very busy these days, said அமுதா. அமுதா சொல்கிறாங்க, இப்போ வந்து வேலாயுதம் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. This made the group curious about what was happening in the city and that they had no clue at all. உடனே இந்த குரூப்புக்கெல்லாம் எதுக்காக அவர் ரொம்ப பிஸியாக இருக்குது, அப்போ என்ன நடக்குது இங்கே சொசைட்டியில், இங்கே இந்த இதில் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, எதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க, ஆனால் எந்த ஒரு குழுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. மண்டே, as Jessie went to ask permission to her father, who was a secret police agent, to meet her friends, she overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, as Jessie went, போயிட்டா, ask permission, அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, who was the secret police agent, அதாவது இவ வந்து கிளம்பிட்டா, அங்கே வந்து யாருன்னா இந்த சிஐடின்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காராமா அவங்க அப்பா, அதில் ஏஜென்ட்டாக இருக்காராமா. அவருக்கு வந்து ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. she overheard her father talking அந்த ஃபோன், அந்த ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறா, பட் ராபரினா கொள்ளைக்காரர்கள்னு அர்த்தம் கண்ணா. ராபரினா கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு அர்த்தம். தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். அவங்க எல்லாமே வந்து எந்த பிளேஸ் எடுத்திருக்காங்கன்னா மியூசியமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறதா வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஜெஸ்ஸி ரஷ்டு டு see her friends. ரஷ்டுனா இந்த இடத்துல ரஷ்டுனா அர்ஜென்ட்டாக
அர்ஜென்ட்டாக ஃப்ரெண்ட் ஜெஸி வந்து மீட் பண்ணணும்னு நினச்சா. see her friends in the morning and told them what she had heard. அவள் என்ன அங்கே காதில் கேட்டாலோ அதை வந்து உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினச்சா. எங்கள் அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்காக ஓடி வரா. ஸ்ரீஜி ஓ நவ் ஐ நோ வாட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் அப் டு. ஓ இப்போ தான் தெரியுது வேலாயுதம் வந்து ஏன் வந்து அங்கே வந்தாருன்றது, மியூசியம் பக்கத்தில் ஏன் வந்தாருன்றது இப்போ தான் தெரியுது. லெட் அஸ் சால்வ் திஸ் கேஸ் பிஃபோர் ஹீ டஸ். அவர் செய்யங்காட்டி இந்த ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஜெஸி சொல்கிறா. ஐ ஃபீல் வி வில் find more clues if we are near the city area. I feel we will find more clues. நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து அதனை பற்றின நிறைய தகவல்கள் சேகரிச்சுக்கிட்டோம்னா தான் if we are near the city area. இது எங்கே நமக்கு கிடைக்கும்னா அந்த சிட்டி ஏரியா கிட்ட போனோம், டவுன் பக்கம் போனோம்னா தான் நமக்கு இதுக்கான இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். we will also be able to observe more things. I will disguise myself as that old man we saw on the street. அதாவது தன்னை வந்து ஒரு வயசான யார் ஸ்ரீஜித் தன்னை வந்து வயதான ஒரு மனிதனாக வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டார். டிஸ்கைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம், தன்னுடைய சுய ஒரு ரூபத்தை மாற்றிக்கிட்டு மற்றவங்க மாதிரி போடுறது. சரியா அந்த மாதிரி போட்டுட்டு போகிறாங்க. தன்னை வயதான ஒரு மாதிரி ஸ்ரீஜித் போட்டுக்கிட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்ரி ஒன் அக்ரீட் டு இட். எல்லாருமே நம்பிட்டாங்க உண்மையிலேயே வந்து ஏஜ்ட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீஜித் ட்ரெஸ்ட் as the old man and he sat. சிட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் sat on the old man's bench, coughed and sniffed like him. அதாவது எப்பயுமே ஓல்ட் மேன்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான காஃப்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போய் அங்கே நிற்கிறாங்களாமா. நோ ஒன் could recognize ஸ்ரீஜித். யாராலையுமே வந்து அது ஸ்ரீஜித் தான் சொல்லிட்டு அவங்களால ரெகக்னைஸ் பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல ஸ்ரீஜித். soon a man on a cycle came and sat next to the ஸ்ரீஜித் பக்கத்தில் திடீர்னு ஒரு மனுஷன் வந்து சைக்கிள் வந்து உட்கார்றாரு. he said, where have you been since yesterday? Take this. The man handed over a packet of chocolate to the ஸ்ரீஜித் and went away. நேற்று எங்கேயா போனேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாக்லேட் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. ஸ்ரீஜித் took the packet and kept it in his pocket. உடனே அந்த பேக்கெட்டில் கவரோடு கொடுத்த அந்த பேக்கெட் எடுத்து ஒன்று பேக்கெட்டில் போட்டுட்டார். he saw the real old man coming. அப்போ பார்க்குறாங்க உண்மையான அந்த பெரிய மனுஷன் இருக்கார் இல்லையா, அவர் அங்கே வந்துட்டு இருக்காரு. it his direction from the other side, opposite side ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. he also saw Inspector வேலாயுதம் rushing out of a shop towards him. அந்த ஒரு கடைக்கிட்ட இருந்து அந்த ஓல்டு மேனை பார்த்தோன்னா ஒரு வேகமாக வராரு. ஃபரூக் அண்ட் ஜெஸி வேர் வாட்சிங் ஆல் திஸ் ஃப்ரம் afar. அப்படின்னு கொஞ்சம் தூரமாக இருந்து இவங்க நடக்கிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. யார் ஜெஸியும் ஃபரூக்கும் வந்து தூரமாக இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. they got worried. என்ன பயப்படுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. ஐயோ உண்மையிலேயே வந்து அந்த வேலாயுதம் போய் ஸ்ரீஜித்தை பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. they got worried and rushed with உடனே சடனான்னு சொல்றோம் இல்லையா, rushed with Bablu towards the inspector. உடனே ஓடி போய் என்ன பண்ணுச்சு, அங்க இருந்த டாக் ஓடி போய் அந்த இன்ஸ்பெக்டர் மேல தாவுக்கால் போட்டு அவர் கடிக்கிற மாதிரிலாம் இது பண்ணோன்னே Bablu started barking and jumping on the inspector. அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஓடி போய் ஜம்ப் பண்ணிட்டு பார்க்கிங் கடிக்கிற மாதிரிலாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் வாஸ் அனாய்டுனா பயப்படுறது வித் த டாக். அந்த டாகை பார்த்தோன்னா யாருக்குமே அப்படிதானே கண்ணே, எவ்வளோ பெரிய டாக் நம்ம வீட்டில் வளர்க்கணுங்களோ அடுத்த வீடு குட்டி டாகாக இருந்தாலும் அதை பார்த்தா பயப்படுவோம், ஏன்னா அது கடிக்கும் அப்படின்னு நம்ம பயந்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பயப்பட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அனாய்டு பயப்பட்டு ஒரு ஷேக்காய் பின்னாடி வர்றாரு. ஸ்ரீஜித் saw it as a chance to the run from here. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு அங்கிருந்து என்ன ஆயிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட் இதில் உட்காந்துருக்காரு இல்லையா, அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹிட்னா மறைஞ்சிக்கிறது. he hid in a bush nearby. பக்கத்தில் இருந்த அந்த புதர்ல ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ran towards the actual old man and caught him. அங்கே வேலாயுதம் ஓடி போய் அந்த உண்மையான பெரிய மனுஷன் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரை ஓடி போய் அவங்க பிடிச்சிட்டாங்க. then he asked him, அவங்க கேட்குறாங்க, வேலாயுதம் கேட்குறாரு to give the chocolate to him. குடு என்கிட்ட அந்த சாக்லேட் கவர் கொடுன்னு கேட்குறாரு. தி ஓல்டு மேன் வாஸ் பசில்டு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே அங்கே புரியல. ஒரு புதிராக இருந்தது. பசில்டுனா புதிர்னு அர்த்தம். புதிராக இருந்தது. இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட்னா வந்து கண்ணு அதை பற்றின இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனா மேலே அவங்கள கொஷினரி பண்ணுறது, கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. இன்வெஸ்டிகேட் த ஓல்டு மேன் அண்ட் ஃபவுண்ட் நத்திங். பட் எதுவுமே அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் நிறைய கொஷின் கேட்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு, பட் அவரால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. வைல் இட் வாஸ் ஹேப்பனிங் தி 5D gathered in ஜெஸிஸ் கேரேஜ்.
அந்த கேரேஜ்னா வந்து அவங்க வீடு தங்கி அந்த ஜெஸ்ஸி அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவங்க வீட்டுக்கிட்ட தான் எல்லாரும் வந்து கேதர் ஆகுறாங்க. கேதர்னா ஒன்று கூடுறாங்க. தே ஓப்பன் த பேக்கெட் டு ஃபைண்ட் எ ஸ்மால் சிட். அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா சாக்லேட் கவர் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்மால் சிட் இருக்கு. சிட்னா என்ன சொன்னேன், துண்டு சீட்டுன்னு அர்த்தம். சரியா? தே ஓப்பன்ட் இட் அண்ட் ஃபவுண்ட் எ லிஸ்ட் ஆஃப் க்ராசரி. அதை பார்த்தா க்ராசரி லிஸ்ட் மாதிரி, க்ராசரினா மளிகை லிஸ்ட்டுன்னு அர்த்தம். மளிகை லிஸ்ட் மாதிரி அது தெரியுது. தே வேர் வெரி கன்ஃபியூஸ்டு. என்னது மளிகை லிஸ்ட்டியா போய் வந்து சாக்லேட் கவர்க்குள்ள போட்டு கொடுத்தாங்க, அதுக்கு எதுக்கு அவங்க மறைஞ்சு வந்து கொடுக்கணும்னு சொல்லி கன்ஃபியூஸ்டு. நம்ம தான் சொல்லுவாங்க, ஸ்ரீ இட் இஸ் எ கோடு. நினைக்கிறேன் இது வந்து ஒரு கோட் வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீஜி சொல்கிறாங்க, எஸ் ஐ சீம்ஸ் டு, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இது ஏதோ கோட் வேர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். I wonder that it is written in some kind of a magic pen like the one you showed us. அதாவது இது வந்து எதில் எழுதியிருப்பாங்கன்னா ஒரு மேஜிக் பென் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பாருங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் குட் பி, இன்னும் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, இட் குட் பி வென் வி ஷோ இட் அண்டர் எ லைட். இது அடியில் லைட் காமிச்சோன்னா வி கேன் சி த ரைட்டிங். அங்கே என்ன எழுதியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒயிட் ஷீட் இப்படி இருக்குன்னா அந்த ஷீட்டுக்கு அடியில், சிங்கிள் ஷீட் அடியில் லைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்றது அவங்களுக்கு அந்த லைட்டிங் அந்த இதில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி காட் எ மேஜிக் பென். ஒன்று ஒரு பென் எடுத்துகிட்டு வரா. தே ஃப்ளாஷ்ட் the light on the paper. அந்த பேப்பர் மேலே வச்சு அடிக்கிறாங்க. then some words glowed on it. அது மேலே வந்து எழுதியிருக்கு, தி மெசேஜ் செட். அந்த மெசேஜ் சொல்லுது என்ன இருக்குன்னா, டெல் நம்பர் 3 waxworks Tuesday 9 PM நம்பர் 5 அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. பாருங்க, 9 அப்படின்னா டியூஸ்டே நைட்டு, பிஎம்னா நம்ம ஆஃப்டர்நூன் மேலே வர்றது பிஎம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நைட்டு 9 o'clock, டியூஸ்டே நைட்டு 9 o'clock தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அருள் சொல்கிறாங்க, டுமாரோ இஸ் டியூஸ்டே, இன்னைக்கு மண்டே அப்படின்னா நாளைக்கு டியூஸ்டே. ஸோ தி கேங் இஸ் மீட்டிங் டுமாரோ, நாளைக்கு தான் அவங்க மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வைல் தே சேட் இன் தி கார்டன். சிட்டோடைய பாஸ்ட் தான் சேட் முன்னே சொல்லிட்டேக்கண்ணா. ஸோ அவங்க எல்லாரும் போய் கார்டனில் உட்காந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் சா ஸ்ரீஜித் dressed as the old man. அந்த வேலாயுதம் பார்க்குற அந்த ஸ்ரீஜித்தோட ட்ரெஸ் வந்து ஓல்டு மேன் மாதிரி கெட்ட போட்டிருக்காரு. he was furious. அதை பார்த்த உடனே இவன் பயந்துட்டான், ஐயோ அவர் நம்மளை பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பயப்படம் வந்துச்சு. தென் ஸ்ரீஜித் had a confessed he hand over the chit to the inspector. அதை பயந்த உடனே எடுத்து கொண்டு போய் அவனே அவங்க கிட்ட கொடுத்துட்டான். the inspector was gladனா happy, சந்தோஷமாயிட்டார். to have found the chit but was furious about their behavior. இருந்தாலும் அவங்க மேலே இவங்களோட பிஹேவிங்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க கோபப்பட்டாரு. he warned them. வார்ன் பண்ணுறதுன்னு என்ன, எச்சரிக்கை பண்ணுறாரு. to stay away from the case but they did not. அதை உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இனிமேல் இந்த கேஸை பார்த்துக்கிறேன், நீ இந்த இதெல்லாம் நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் அதை கேட்குறதா இல்லை. யாருமே அப்படி தானே, நீங்களுமே பேரண்ட்ஸ் சொல்லிட்டு உடனே அவன் கேட்குறீங்க இல்லை, அதுக்கு எகென்ஸ்டாக செய்கிறது தான் நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் இவங்க சொல்லிட்டாங்க விட்டுருணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்ரீஜித் ஐடியா வாஸ் டு டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் as a wax statue. ஸ்ரீஜித் ஒன்று இந்த இடத்துல என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, நம்ம என்ன மாதிரி ஸ்டிச் இது பண்ணிக்கலாம்னா, வேக்ஸ், அதை ஸ்டாச்சுனா மெழுகு சிலை மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிக்கலாம், மாறுவேடம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. as it will be the most easy way to get all the information. ஏன்னா அந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா அந்த மியூசியமில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. that evening all of them went to waxworks. அந்த ஈவினிங் வந்து எல்லாரும் wax work அந்த இதுக்கு போகிறாங்க. they observed each wax statue and noticed down details. அதை பார்த்துட்டு அதை எப்படிலாம் மெழுகு சிலை இருக்குன்னு பார்த்து, ஏன்னா பார்த்தா தானே ஒரு இதை பார்த்தா தானே அது மாதிரியே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை போய் அப்சர்வ் பண்ணிட்டு வரதுக்காக போகிறாங்க. while getting out of a waxworks, Srijit unlocked one of the windows in the room. ஒரு ரூமை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் லாக் பண்ணாங்க. அந்த இதில் வந்து ஒரு ரூம் கிடையாது, ஒரு விண்டோஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. டியூஸ்டே நைட், அந்த அன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜித் saw the inspector inside the waxworks and had no way of the getting in without being noticed. அவர் பார்க்காம நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலான்னா, பட் அந்த வேலாயுதம் சார் வந்து இவரை பார்த்துட்டே இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம போனோன்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. he was really sad. ரொம்ப உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. and went home. ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போனாங்க. இந்த மார்னிங், நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸ்ரீஜித் heard the news of the inspector. வேலாயுதம் arrested the 3 robbers with a diamond necklace. மூன்று கொள்ளைக்காரர்களை ஒரு டைமண்ட் நெக்லஸோட பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் வாஸ் அப்செட். எல்லாரும் இவங்களாம் அப்செட் ஆகிட்டாங்க. தட் தே டிட் நாட் கெட் த சான்ஸ் டு சால்வ் த மிஸ்ட்ரி. நம்ம வந்து அவங்களுக்கு
ஹெல்ப் பண்ண முடியாமல் போய் நாம் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு இவங்க வருத்தப்பட்டாங்க. ஆஸ் தே சாட் இன் ஜெஸி லிவிங் ரூம்னு அந்த டிவி ஹால்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லிவிங் ரூம்னு சொல்கிறது. த ஓவர்ஹெட் ஜெஸிஸ் ஃபாதர் ஆன் எ கால் ஆஸ்கிங் வேர் இஸ் த ரியல் நெக்லஸ். அவர் வந்து அந்த 3 ராபர்ஸ் ஒரு நெக்லஸையும் பிடிச்சாங்க இல்லையா, பட் அங்கே இது இப்போ அவங்க அப்பா இங்கே பேசிகிட்டு இருக்காரு, ஜெஸியோட அப்பா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உண்மையான நெக்லஸ் எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனே இவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அப்போ அவங்க பிடிச்சது உண்மையான நெக்லஸ் கிடையாது. அப்போ உண்மையான நெக்லஸ் அங்கேயே இங்கே இருக்குது, இவங்க வந்து டூப்ளிகேட் நெக்லஸ் தான் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சடனாக ஒரு ஐடியாஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. திஸ் நியூஸ் அலாரம் த 5D. உடனே இவங்களுக்கு ஒரு அலாரம், இவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு. ஃபாரூக் டோல்ட் எவ்ரி ஒன் டு ரஷ் டு த சிட் ஆஸ் சம் மெசேஜ் உட் பி த பாஸ்ட் ரிகார்டிங் திஸ். இதுக்கு சம்மந்தமாக, இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் சில நியூஸ்லாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு எல்லாரும் ரஷ்டுனா வெரி அர்ஜென்ட்டாக சீக்கிரமாக வந்து இங்கே எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்தின் நோ டைம், நமக்கு இப்போ டைமே இல்லை. த 5D வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஓல்டு மேன்ஸ் பெஞ்ச். இப்படி அந்த ஓல்டு மேன் பெஞ்சுக்கு ஆஃப்டர் ஆப்போசிட்லேருந்து உட்காடுறாங்க. எவ்ரி ஒன் சேட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டு கீப் அண்ட் ஐட் ஆன் த ஓல்டு மேன். அந்த வெவ்வேறு இடத்துல உட்காந்து அந்த ஓல்டு மேனையே வந்து என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் an hourனா ஒரு மணி நேரம் கழிச்சு எ மேன் கேம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு த ஓல்டு மேன். அடுத்த பக்கம் அந்த ஓல்டு மேன் பக்கத்தில் இன்னொரு மனுஷன் வந்து உட்காடுறாங்க. தி ஓல்டு மேன் வாஸ் பிஸி வித் டிராயிங் சம்திங் ஆன் த கிரவுண்ட் வித் ஹிஸ் ஸ்டிக். அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கீழே அந்த கிரவுண்டில் ஏதோ ட்ரா பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. தே நோட்டீஸ்டு that Inspector Velayudham was observing at a distance and started following that man. இதை வந்து தூரமாக இருந்து யாரும் வாட்ச் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வாட்ச் பண்ணிட்டு உடனே அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் they waited for the old man at leave and went to see what he had drawn on the ground and it செட் வேக்ஸ் ஒர்க்ஸ். அதாவது கீழே அவர் எழுதினார் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து அந்த ஓல்டு மேனை துரத்திட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க போனதுக்கப்புறம் இவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பார்க்குறாங்க, அங்கே அந்த கீழே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா அது வந்து வேக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து மெழுகு வேலைப்பாடுகள்ன்றதை மட்டும்தான் வந்து ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறாங்க. அட் வேக்ஸ் ஒர்க் அப்படின்னா ஸ்ரீஜி சொல்கிறாங்க, அமுதா இஃப் யூ வியர் டு த பிளேஸ் தி டைமண்ட் நெக்லஸ் இன் திஸ் பிளேஸ் வேர் வுட் யூ பிளேஸ் இட். நான் வந்து உங்ககிட்ட ஒரு வைர நெக்லஸ் கொடுக்குறேன்னா அதை நீ எங்கே பிளேஸ் பண்ணுவேன், எங்கே வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்ல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்ல முடியும்னா அமுதா தாட் ஜஸ்ட் அவர் திங்க் பண்ணுற ஒன்று சொல்கிறா. ஃபார் எ செகண்ட், வித்தின் செகண்டில் சொல்கிறா, ஆன் த பிரின்ஸ் ஸ்டாச்சு. நான் என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா அந்த பிரின்ஸ் ஸ்டாச்சு தான் வச்சுருப்பேன். அந்த பிரின்ஸ்னா யார், மகாராணி, அந்த இளவரசியோட அந்த இதில் தான் வச்சுருப்பேன். ஷி வாஸ் ஆல்ரெடி வோட் சோ மெனி ஜுவல்ஸ் that this will go unnoticed. ஏன்னா அந்த ஸ்டாச்சு வந்து ஆல்ரெடி நிறைய வந்து இந்த நெக்லஸ்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரி ஸ்டாச்சுஸ் தான். ஸோ அதில் வந்து மறைச்சி வச்சிட்டோம்னா அது தெரியாது, அதனால் நான் அங்கே தான் வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் லிட் அப்னே நான் அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சா, வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி கண்ணு அப்படி விரிச்சு பார்க்குறாங்க. தே வாக்டு ஸ்ட்ரெயிட் டு த பிரின்சஸ் ஸ்டாச்சு. உடனே எல்லாரும் எங்கே போகிறாங்க, பிரின்சஸ் ஸ்டாச்சு கிட்டே போய் பார்க்குறாங்க. தே சா த டைமண்ட் நெக்லஸ். உடனே அங்கே போனால் அங்கே டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. ஸ்ரீஜித் கேர்ஃபுல்லி ரிமூவ் இட் அண்ட் கீப் இட் ஹிஸ் பேக்கெட். உடனே எடுத்து அவனுடைய பேக்கெட்டில் வச்சுட்டேன். ஆஸ் சூன் ஆஸ் தே கேம் அவுட் தேர் வாஸ் எ சீனியர் போலீஸ்மேன் ஸ்டாண்டிங். அதை எடுத்துகிட்டு வெளியில் வரான், இவனோட பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வெளியில் நிற்கிறார். தி சில்ட்ரன் வெண்ட் ஸ்ட்ரெயிட் டு ஹிம் அண்ட் ஹேண்ட் ஓவர் த டைமண்ட் நெக்லஸ். அது கொண்டு போய் உடனே அந்த வெளியில் அந்த போலீஸ்கிட்ட அங்கே கொடுத்துட்டாங்க. தி டோல்டு ஹிம் த ஹோல் ஸ்டோரி. அங்கே நடந்தது எல்லாம் ஃபுல் ஸ்டோரியாக அவர் சொல்கிறாரு. தே வேர் appreciated by Inspector Velayudham and Jesse's father was their courage and dedication towards the welfare of the city. அந்த வெல்ஃபேர், அந்த சிட்டிக்கு வந்து அவங்க ஒரு டெடிக்கேஷனாக இருந்ததை நினச்சி அவங்க பெருமைப்பட்டாங்க. ஓகேவா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டேக் அ பென்சில் அலர்ட். First one, what they given here? First one is match it. Match the following. Pablo. What is that Pablo? Pablo word கேள்விப்பட்டிருக்கீங்களா? What is that one? Yes, Srijit's dog. So Pablo is a dog. Next, Velayudham. Who is Velayudham? Velayudham is an inspector. Very good. Velayudham is an inspector. So Velayudham inspector. Next, Srijit first என்ன டிஸ்கஸ் பண்றாரு, ஓல்டு மேனை டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ Pablo dog, Velayudham inspector, Srijit old man. Then same like the next one. Choose the correct answer. Pablo was the dog of யாருடைய டாக் இது? ஃபாத்திமா, ஸ்ரீஜித் அண்ட் அமுதா.
which one is the correct answer? Correct. Second one is the correct answer. So Srijit Pablu was the dog of Srijit. Next, the message was to gather on. என்னைக்கு அவங்க மெசேஜ் கெதர் பண்ணாங்க? மண்டேவா டியூஸ்டேவா? Tuesday. Next one, Dash overheard her fathers talking on the phone about the robbery. யார் வந்து அந்த ஓவர்ஹெட் அந்த பேசுறது கேட்குறாங்க, ஃபோனில் பேசுறது யார் கேட்குறாங்க? அமுதாவா, அருளா, ஜெஸியா? ஜெஸி. ஸோ Jessie overheard her father's talking on the phone about the robbery. Okay, next class we will see the question and answer. Okay, Kanna. Yours homework what means? Book page number 76, division A and B. Read and write. धन्यवाद to all.